ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு மூவியை பார்க்கணுன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற மூவியை கண்டிப்பாக ஓடிடியில் வந்துருச்சு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு மலையாள படம். ஸோ மலையாள படம்னாலே பார்த்திங்கன்னா பயங்கர அழகாக எடுத்திருப்பாங்க, போயட்டிக்காக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படம், இப்போ நான் சொல்ல படமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. ஸோ படத்தோட பேரை சொல்லிடுறேன், சர்வம் மாயா. ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம பிரேமம் ஹீரோ இருக்கார் இல்லையா, நிவின் பாலி. ஸோ அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது எப்படின்னா, இதில் இந்த படத்தில் அவர் ஒரு மியூசிஷியன் ஆகணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஒரு ஏத்திஸ்ட், ஓகேவா. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால இவரால் ஒரு ட்ரிப்புக்கு போக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா, இவர் ஃபேமிலியோட விலகி இருப்பார். ஸோ ஃபேமிலி தேடி அங்கே இருப்பார், ஓகே. ஸோ அப்போ இருக்கிறப்போ இவங்க ஃபேமிலியெலாம் பூஜை பண்ணுற ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பூஜை பண்ணுறப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அதான் எந்த பூஜைக்கு போயிருப்பாருன்னா, பேய் ஓட்டுறதுக்காக போயிருப்பார். ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்பிரிட் இவரை ஃபாலோ பண்ணி வரும். இதெல்லாம் லைட்டாக பார்க்குறப்போ நம்ம சின்ன வயசுலேயே ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம், இவங்க படமும் எடுத்திருப்பாங்க, கேஸ்பர் த ஃப்ரெண்ட்லி கோஸ்ட். ஆமாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி கோஸ்ட்டாக ஒரு பொண்ணு வரும், ஓகேவா. ஸோ அதோடய பேருமே பார்த்திங்கன்னா அழகாக டெலுலுன்னு வச்சுருப்பாங்க. டெலுலுனா டெலூஷன்ட்டு அப்படி சொல்லி. அண்ட் கடைசி வரைக்குமே அந்த பேயோட பேர் என்னன்றதே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லி முடிப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்கும், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அண்ட் அந்த பேய்க்கு அவங்க